மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 25 ஏப்ரல்ல இருந்து 29 ஏப்ரல் வரைக்கும் நடந்து முடிஞ்ச சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம டெய்லியுமே டேட் வைஸா கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்டு இருக்கோம். சில டேட்ஸ் மிஸ் ஆனதுனால நான் கம்பைன் பண்ணி இந்த வீடியோல கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த டேட்ல இருந்து குறிப்பிட்ட டேட், அதாவது 25ல இருந்து 29 வரைக்கும் மொத்த கரண்ட் அஃபேர்ஸுமே நான் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்த்து பயனடைங்க. இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்காக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுஎன்ஐடிஓ ஜெம் அவார்டு. யுஎன்ஐடிஓ ஜெம் அவார்டு வந்து அண்மையில குண்டூர், அதாவது குண்டூர் சிட்டி, குண்டூர் முனிசிபல் கார்பரேஷன் வந்து வின் பண்ணியிருக்கு. என்னன்னா, முனிசிபல் கார்பரேஷன்னா ஆக்சுவலி என்னன்னா, அவங்க அந்த கிளீனிங் சம்பந்தமா, துப்புரவு தொழிலாளர்கள், இந்த வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இந்த முனிசிபல் கார்பரேஷன்ஸ் வரும். அந்த முனிசிபல் கார்பரேஷன்ஸ், குண்டூரை சார்ந்த முனிசிபல் கார்பரேஷன் வந்து யுஎன்ஐடிஓ ஜெம் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ யுஎன்ஐடிஓனா யுனைடெட் நேஷன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், வியன்னால இருக்கிற ஒரு அமைப்பு இந்த ஜெம் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஜெம் அப்படின்றது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மொபைலைசேஷன். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மொபைலைசேஷன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பான்ஷன் தான் வந்து இந்த ஜெம் அப்படின்றது. ஸோ இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் விமென்ஸ் இன் இண்டஸ்ட்ரி 2026 அன்னைக்கு இந்த குண்டூர் முனிசிபல் கார்பரேஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க. முக்கியமா இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஜிஎம்சி, அதாவது இந்த குண்டூர்ல பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் மோட்டார்ஸை வச்சு வேஸ்ட் கலெக்ஷன் பண்றாங்களா துப்புரவு தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்கள் 200 பேர் அதிகமாவே விமன் இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு வேஸ்டான விஷயங்கள்ல வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான ஒரு பங்களிப்பா பெண்கள் வந்து செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த ஜெம் அவார்ட் குண்டூர் முனிசிபல் கார்பரேஷனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அடுத்தது, ஸ்பெர்ம் வேல்ஸ் மே யூஸ் ஹியூமன் லைக் லாங்குவேஜஸ் பேட்டர்ன். ஸோ நிறைய திமிங்கலங்களோட விஷயங்கள் எல்லாமே படம் மூலியமாகவும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான கலெக்ஷன்ஸ், அதாவது இன்ஃபர்மேஷன் மூலியமாகவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஸ்பெர்ம் வேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைப் வேல், திமிங்கலங்கள்லயே ஒரு டைப் அப்படின்றது ஸ்பெர்ம் வேல், ரொம்ப பெரிய அளவுல காணப்படுறது. ஓகேங்களா? நார்மலா ப்ளூ வேலு ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கு அடுத்த சைஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் வேல்ஸ் தான் இருக்கும். இப்ப வரைக்குமே ரொம்ப பெரிய அளவுல வாழக்கூடிய இந்த ஏர்த்லயே ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ப்ளூ வேல் மற்றும் ஸ்பெர்ம் வேல்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு பாலிட்டியா காணப்படுது, அதாவது மேமல்ஸா இருக்கும். இது ஏன் மேமல்னு சொல்றாங்கன்றதை பார்க்கலாம். ஆனா இதோட இந்த நியூஸுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஸ்பெர்ம் வேல்ஸ் வந்து நார்மலா ஒரு மேமல் தான். அந்த ஸ்பெர்ம் வேல் அதோட பிரீத்திங் கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு தாங்காது. ஹியூமன் எந்த அளவுக்கு பிரீத் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் பிரீத் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கும். அதனாலதான் ரொம்ப ஆழத்துல எல்லாம் இதால டிராவல் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அதை காற்றோட்டத்துக்காக அது மேல வரும். அப்போ மேல வரும்போது ஒரு மாதிரி கிளிக் சவுண்டு வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை வச்சு ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு மாதிரி நிமோனிக்ஸ் கோடு மாதிரியும், ஒரு வவல்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் பேஸ் பண்ணியும் வந்து ஹியூமன்ஸ் பேசுற மாதிரி ஒரு ஒலி எழுப்பி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, அதுக்கேற்ற மாதிரி கம்யூனிகேட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த கிளிக்ஸோட பேர் வந்து கோடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற அந்த நேம்ல அழைக்கப்படுற அந்த கிளிக், பஸ்ட் ஆஃப் கிளிக்ஸ்னா நிறைய சவுண்ட், அதாவது கிளிக் கிளிக்னு சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கொடுக்கும்போது அது இன்னொரு திமிங்கலங்களுக்கு கூட ஒரு கம்யூனிகேஷன் ஆகுது. இந்த வகையான கம்யூனிகேஷன் மனிதர்கள் எப்படி வந்து ஒரு வார்த்தையை சமிக்கைகளை வச்சு பயன்படுத்துறாங்களோ அந்த மாதிரி ஸ்பெர்ம் வேல்ஸுமே இந்த சமிக்கைகளை வச்சு பயன்படுத்தக்கூடியதா இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் வேரியேஷன் தட் இண்டிகேட் மோர் காம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ இது வந்து these codas may contain rhythm and spacing variations similar like vowel like sound in human speech. ஓகேங்களா? ஸோ ஸ்பெர்ம் வேல்ஸ் மட்டும் இல்ல, நிறைய வேல் ஃபேமிலியிலே இருக்கிற நிறைய வேல்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த கைண்ட் ஆஃப் ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட்ஸை தான் வந்து பயன்படுத்தும். ஸோ ஸ்பெர்ம் வேல் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் வேல் ஃபேமிலியில ஒன்று. இதை ஏன் வந்து ஒரு மேமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, வேல்ஸுக்கு வந்து நம்ம நார்மலா கில்ஸ் இருக்காது. அதாவது ஒரு ஃபிஷ்ஷோட ரெஸ்பிரேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கில் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். என்னன்னா, தண்ணியில இருக்கிற ஆக்சிஜனை எடுத்து அது பிளட்ல வந்து பயன்படுத்திக்கும், ஆக்சிஜனேட்டட் பிளட்டா சேஞ்ச் பண்ணிக்கும். ஆனா இதுவே வேல்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபிஷ்ஷுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய அளவுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்கும். நார்மல் ஃபிஷ்ஷோட ஃபின்ஸுமே இதோட ஃபின்ஸுமே டிஃப்ரெண்டா இருக்கும். இதுக்கு வந்து முடி வளரும், ஆனா அதுக்கு வந்து மேல செதில் வளரும் மீன்களுக்கு. ஸோ அப்போ ஒரு மேமலுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ளூ வேல் வந்து குட்டி போடும், மற்ற மீன்கள் வந்து முட்டை போட்டு அதை வந்து கொஞ்சி பொரிக்கும். இந்த மாதிரி ஒரு
டிஃபரன்சஸ் இருக்கிறதுனால ஒரு வேல் அப்படின்றத மேமல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்தெந்த வகையிலலாம் வந்து வேலை வந்து ஒரு மேமல், அதாவது திமிங்கலங்களை வந்து ஒரு பாலூட்டி இனத்துல கொண்டு வராங்கன்னா, வேல்ஸ் ஹேவ் லங்ஸ் மஸ்ட் கம் டு த சர்ஃபேஸ் டு பிரீத் த்ரூ தர் ப்ளோ ஹோல்ஸ். ஸோ ஒவ்வொரு திமிங்கலத்துக்கும் முதுகு பகுதியில ஒரு பெரிய ஓட்டை காணப்படும். அந்த ஓட்டை வழியா மூச்சை இழுத்துட்டு திருப்பி வந்து மூச்சை விட்டுட்டு அந்த மாதிரி சுவாசம் மூலியமா தான் வந்து அது வந்து உயிர் வாழுது. ஸோ அப்போ மேல அதாவது இந்த வாட்டர் சர்ஃபேஸ்ல வந்து மேல வந்து மூச்சை இழுத்துட்டு திருப்பி உள்ள போயிடும். எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருந்துட்டு திருப்பி வந்து அதை ப்ளோ பண்ணி திருப்பி ப்ளோ இன் பண்ணி உள்ள போயிடும். இந்த மாதிரி கண்டினியூஸா பண்றதுனால அதுக்கு லங்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுது. இன்னொன்னு என்னன்னா, வேல்ஸ் கிவ் பர்த், அதாவது முட்டை போடுறதுக்கு பதிலாக அது வந்து குட்டி போடும். அது மட்டும் இல்லாம வேல் வந்து பால் கொடுக்கும். ஸோ நிறைய மேமல்ஸோட டைப்ல ஒண்ணு என்னன்னா, அது வந்து பால் ஊட்டிகளா இருக்கு. ஏன்னா ஒரு குட்டி போட்டு பால் கொடுக்கும். அதனால ஸ்பெர்ம் வேல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேமல் ஃபேமிலியில வரும். நர்சிங் யங், ஃபீமேல் வேல்ஸ் ப்ரொடியூஸ் மில்க்ஸ் டு நர்ஸ் தேர் யங் அண்ட் டிஃபைனிங் மெமாலியன் ட்ரேட். இது வந்து ஒரு வார்ம் பிளட்டட் அனிமல். அது பாடியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெம்பரேச்சர். ரொம்ப குளிரான பகுதிக்கும் போக முடியாது, ரொம்ப சூடான பகுதிக்கும் போக முடியாது. அதுக்கேற்ற மாதிரி தன் பாடியை வந்து டெம்பரேட் பண்ணிக்கும், மெயின்டைன் பண்ணிக்கும். பிரசன்ஸ் ஆஃப் ஏர், வேல்ஸுக்கு வந்து முடிகள் காணப்படும். அது மட்டும் இல்லாம டெய்ல் மூமெண்ட், நிறைய ஃபிஷ்களுக்கு நிறைய மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளாட்டா இருக்கும். ஆனா திமிங்கலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹாரிசாண்டலா இல்லாம வெர்டிக்கலா இருக்கும். அப்போ ஃபின்ஸ் வந்து மேலே கீழே வந்து மூவ் பண்ணி நீந்தும். ஆனா மற்ற மீன்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வச்சு நீந்தும். ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்சஸ் இருக்கிறதுனால வேல் வந்து நம்ம மேமல் கேட்டகரியில கொண்டு வருவாங்க. பாடி ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா வேல்ஸுக்கு வந்து 3 இயர் போன்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு ஸ்டேப்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஒரு வகையான போன் இருக்கு காதுக்குள்ள. அந்த போன் பார்த்தீங்கன்னா ஸ்டேப்பஸ் அப்படின்றது இயர் ட்ரம்முக்கும் நம்ம பிரெயினோட நர்வுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அரிசி ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு போன். அந்த போன் தான் ஹியூமன் பாடியில ரொம்பவே ஸ்மாலஸ்ட் போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஸ்டேப்பஸ். அந்த மாதிரி வேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3 வகையான இன்னர் போன்ஸ் இருக்கு. இன்னர் இயர் போன்ஸ். அதோட பாடி பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், போனி ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் விச் கேன் பி, அதாவது என்னன்னா அது ரொம்ப பெண்ட் ஆகக்கூடிய அளவுல இருக்கும். ஹியூமன்ஸுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வேல்ஸுக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வகையான ஸ்பெர்ம் வேல் பார்த்தீங்கன்னா ஒரு யுஎஸ்ஓட ரிப்போர்ட் படி, ஐயூசிஎன் அந்த ரிப்போர்ட் படி இது ஒரு என்டேஞ்சர் ஸ்பீசிஸா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இதோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவு. ஆழ்கடல்ல காணப்பட்டு இருந்தாலும் இது வந்து ஒரு வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம். இந்த பாசிகளையோ மற்ற சிறு சிறு மீன்கள்லாம் கிடையாது, பெரிய மீன்கள், அதாவது ஆர்கா அப்படின்னு சொல்லப்படுற கில்லர் வேல்ஸை முதற்கொண்டு இது சாப்பிட்டு உண்ணக்கூடிய ஒரு உயிரினமா தான் இந்த ஸ்பெர்ம் வேல்ஸ் காணப்படுது. பட் ப்ளூ வேல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஸ்பெர்ம் வேல்ஸுக்கும் ப்ளூ வேல்ஸுக்கும் பெரிய அளவுல வித்தியாசங்கள் உடல் அமைப்புல இருந்தாலும் அதோட உணவூட்டம் அடிப்படையிலையும் வித்தியாசப்படுது. சரிங்களா? சரி, அடுத்தது. ஸோ இதோட அதிகப்படியான எண்ணிக்கை வந்து குறைஞ்சதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, ஷிப் ஸ்ட்ரைக், அதிகப்படியான கப்பல்கள் வந்து இது மேல மோதுறதுனால உயிர் இறந்துரும். அதுக்கப்புறம் நாய்ஸ் பொல்யூஷன்னால, என்டேங்கிள்மெண்ட்னா நிறைய கடல் வலைகள் வந்து இது உடம்புல மாட்டி அது மூலயமா மூவ்மெண்ட் பண்ண முடியாம உணவு இல்லாம இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி இறப்புகள்னாலதான் அதோட கவுண்ட் குறையதே தவிர மற்றபடி இதை வேட்டையாடி சாப்பிடுற அளவுக்கு, வேட்டையாடி இதை இறந்து இதுல இருக்கிற பொருட்களை பயன்படுத்துற அளவுக்குலாம் கிடையாது. ஏன்னா இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வேல்களோட வாமிட்னு சொல்லப்படுற ஒரு வகையான திங்ஸை வந்து நம்ம பெர்ஃப்யூம்ஸுக்காகவும் பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது சிபிஜி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அண்மையில ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னன்னா, மகாராஷ்டிரா ஒரு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரில சிபிஜி பாலிசி, அதாவது கம்ப்ரஸ்டு பயோகேஸை வந்து வீடுகள்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம நார்மலா பயன்படுத்துற கேசஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம எல்பிஜி யூஸ் பண்றோம். சில நேரங்கள்ல வெஹிக்கல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி யூஸ் பண்றோம். இப்போ இது ரெண்டுமே தான் மேக்சிமம் யூஸ் பண்றோம். எல்பிஜி பார்த்தீங்கன்னா லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். இப்போ ஒரு பெட்ரோலியம் அப்படின்றது லிக்விட் ஃபார்ம்ல கம்ப்ரஸ்ட் ஆகி இருக்கும். சிஎன்ஜி அப்படின்றது நேச்சுரல் கேஸ் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சிலிண்டர் டைப்ல வச்சிருப்பாங்க. எல்பிஜி ஆர் சிஎன்ஜி ரெண்டுமே வெஹிக்கல்ஸ்ல யூஸ் பண்ணாலும் நம்ம மேக்சிமம் வந்து வீடுகளில் எல்பிஜி தான் யூஸ் பண்றாங்க. பிகாஸ் அதோட கம்ப்ரஸ் பண்ணிருக்கிறது ஃபுல்லாவே ஒரு காத்தோட்டமா இல்லாம லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால அது வெடி விபத்து ஏற்படுறத கொஞ்சம் தவிர்க்கப்படும்ன்றதுனால எல்பிஜியை வந்து நிறைய வீடுகளில் பயன்படுத்துறாங்க.
அந்த மாதிரி மகாராஷ்டிரால இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணுன்றதுனால கம்ப்ரஸ்டு பயோகேஸ், அதாவது பயோகேஸ்னா நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்கள் மிச்சமான பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு பயோ பிட்ல போட்டு அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகியிருக்கிற கேஸை வந்து எரிவாயுவா பயன்படுத்தலாம். இதுதான் வந்து அந்த பயோகேஸ், கம்ப்ரஸ்டு பயோகேஸ்ன்னு சொல்றாங்க. திஸ் பாலிசி எய்ம்ஸ் டு கன்வெர்ட் ஆர்கானிக் வேஸ்ட் இன்டு கிளீன் ஃபியூல் while supporting India climate goals and circular economic strategy. இப்போ நம்ம வீடுகளில் பயன்படுத்தின எல்பிஜியோ சரி சிஎன்ஜியோ சரி ஒரு வகையான பொல்யூஷன்ஸை ஏற்படுத்தும், ரொம்பவே மினிமம் லெவல்ல. ஸோ இந்த பயோகேஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஏற்படுத்தாது. ஏன்னா நம்ம பயன்படுத்துறது எல்லாமே ஃபுட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான், ஃபுட்டோட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை தான் வந்து நம்ம இதுல இருந்து கேஸஸை உருவாக்குறோன்றதுனால இதோட பாதிப்பு அப்படின்றது ரொம்பவே கம்மி. ஸோ மகாராஷ்டிராஸ் 423 அர்பன் லோக்கல் பாடிஸ் ஜென்ரேட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் முனிசிபல் சாலிட் வேஸ்ட் எவ்ரி டே. ஸோ 423 அந்த லோக்கல் பாடிஸ், அதாவது ஒவ்வொரு குரூப்ஸ் எல்லாமே சேர்ந்து அதிக அளவுல வேஸ்ட் வந்து உருவாக்குறாங்க. சாலிட் வேஸ்ட் தான் நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய குப்பைகளை தான் சொல்றாங்க. அந்த குப்பைகள் அதிக அளவுல காணப்படுது. அப்ப அந்த குப்பைகள் ஃபுட் வேஸ்ட்ல இருந்து நம்ம செப்பரேட் பண்ணி அதை வந்து மக்கிற குப்பைகளா பயன்படுத்தணும்னா அதுல இருந்து பயோகேஸஸ் உருவாக்கலாம். அந்த மாதிரி உருவாக்குறதுக்கு தான் அதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சிபிஜி பாலிசி 2026ல. So then this new policy promotes strict source segregation so that wet waste can be scientifically processed and used for biogas generation instead of dumping. சேர்த்து வச்சு டம்ப் யார்ட் ஃபில் பண்றதுக்கு இந்த மாதிரி லேண்ட்ஃபில்ஸை வந்து எடுத்து பயோவேஸ்டா கன்சிடர் பண்ணி அதை வந்து பயோகேஸா கன்வெர்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் கொண்டு வர போறதா சொல்லியிருக்கிறாங்க. கோபர் தன் ஸ்கீம் ப்ரொமோட்ஸ் கன்வெர்ட்டிங் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இன்டு வெல்த் அண்ட் எனர்ஜி. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து இந்தியா அளவுல கோபர்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த கோபர்தன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் என்ன பண்ணுவாங்கன்னா பயோடிகிரேடபிள் வேஸ்ட், அதாவது மக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையுமே ஒரு காசாக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளாகவும் அது மட்டும் இல்லாம ஒரு எனர்ஜி சோர்ஸாகவும் கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ் தான் இந்த கோபர்தன் அப்படின்ற ஸ்கீம். இதுல நிறைய வகையான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சிபிஜி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா அப்ரூவ் பண்ணிருக்கு. இந்த கோபர்தன் கேஸ் பார்த்தீங்கன்னா கால்வனைசிங் ஆர்கானிக் பயோ ஆக்ரோ ரிசோர்ஸ் தன் அப்படின்றது தான். ஸோ இது எக்ஸ்பான்ஷன் எக்ஸாம் வைஸ்ல கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து 2018ல இந்த கோபர்தன் அப்படின்ற ஒரு ஸ்கீமை ரிலீஸ் பண்ணாங்க. இது எதுக்கு கீழே வருதுன்னா ஸ்வச் பாரத். ஸ்வச் பாரத்னா நம்ம இந்தியாவை வந்து சிறிதளவுல மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, ஸ்வச் பாரத். அந்த மிஷனுக்கு கீழே வர்றது தான் இந்த கோபர்தன். இது என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டல் டங், அதாவது நம்ம ஆடு மாடுகளோட கழிவுகளையும் ஆர்கானிக் இன்க்ரீஸ் ஃபார்ம் கழிவுகளை வந்து காசாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த கோபர்தன். இது மூலியமா கோபர் கேஸ் உருவாக்குவாங்க, பயோஸ்லரியை உருவாக்குவாங்க. ஸோ இது மூலயமா நமக்கு பயோகேஸ் உருவாகும், அது மட்டும் இல்லாம ஃபெர்டிலைசர்ஸும் உருவாகும். சரிங்களா? ஸோ இந்த சிபிஜி கம்ப்ரஸ்ட் பயோகேஸோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது என்ன கைண்ட் ஆஃப் கேஸ்னா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரினியூவபிள் கேஸஸ் which can be renewed based on the food product, waste food products. சரிங்களா? ஸோ இதை வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரெசிடியூ, அதாவது நம்ம காய்கறிகள் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதையும் வந்து பயோகேஸ்க்கு உருவாக்கத்துக்கு பயன்படுத்தலாம். கேட்டில் டங்குனா ஆடு மாடுகளோட கழிவு, முனிசிபல் சாலிட் வேஸ்ட்னா மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு மிச்சம் இருக்கிற கழிவுகள், இது எல்லாத்தையுமே வந்து பயோகேஸை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல சிஎன்ஜி எல்பிஜியோட எக்ஸ்பிளனேஷன்ஸை கொடுத்துருக்கிறேன். சிஎன்ஜி அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபாசில் ஃபியூல். ஓகேங்களா? கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு ஃபாசில் ஃபியூல்ஸ் நம்ம அதிகமாக வெஹிக்கல்ஸுக்கு யூஸ் பண்றோம். ஆனா எல்பிஜி பாத்தீங்கன்னா பியூட்டேன் அண்ட் ப்ரோபேன் ரெண்டுமே சேர்ந்தது தான் எல்பிஜி. இது மேக்சிமம் அந்த குக்கிங்க்கு நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடியதாகவும், ஆட்டோமேட்டிக் ஃபியூல்ஸ்னா வெஹிக்கல்ஸுக்கு பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. இது ரெண்டுமே ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, கம்ப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா கம்ப்ரஸ்டு பயோகேஸ் வந்து அதையும் கம்ப்ரஸ் பண்ணியிருப்பாங்க, பட் கேஸ் வடிவில் இருக்கும். இது ரெண்டுமே லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ், நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்தியாஸ் 99th ராம்சார் சைட். ராம்சார் அப்படின்னா என்னன்னா, ராம்சார் அப்படின்றது ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஃபோக்கஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட். அதாவது ஈரநிலங்கள், வெட்லேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பகுதிகள் இங்க காணப்படும். அந்த வெட்லேண்ட்ஸ்ல நிறைய பறவைகள் வந்து குடிபெயரும், மைக்ரேட் ஆகும் ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு. இப்போ வேடந்தாங்கல் சரணாலயம்லாம் ஃபுல்லாவே சதுப்பு நிலங்களா இருக்கும். அந்த சதுப்பு நிலங்கள்ல எல்லாமே வந்து முக்கியமான அது பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதா அந்த இருக்கணும்ன்றதுனால அதுக்கு ராம்சார் சைட் வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அந்த பகுதி ராம்சார் சைட் மூலமா கண்காணிக்கப்படும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வரும்.
இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பறவைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம வேட்டையாடுறதுல இருந்து தவிர்க்கிறது, மற்ற உயிரினங்கள்னால திரட்டன் ஏற்படாம அது வந்து பாதுகாக்கப்படும். ஏன்னா சில பறவைகள் ரஷ்யா, உக்ரைன் போன்ற ரொம்ப கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர்லாம் டிராவல் பண்ணலாம் சில பறவைகள் வந்து இந்த சரணாலயங்களுக்கு போகும். பேஸ்ட் ஆன் தி அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் தான். அங்க ரொம்ப குளிரா இருக்கும் போது அந்த குளிரை தாங்க முடியாத சூழ்நிலையில அங்கிருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆகும். அப்போ உணவு இல்லாம உறக்கம் இல்லாம வர பறவைகளுக்கு ஒரு ஒரு ரிசர்வயர் மாதிரி இருக்கணும்ன்றதுனால இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ ராம்சார் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் கன்சர்வேஷன் பிளானிங், இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன், லாங் டேர்ம் ஈகாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மொத்தமா 20 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. நிறைய சைட்ஸ் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன சைட் வந்து தமிழ்நாட்டுல ராம்சார் சைட்டா கன்வெர்ட் பண்ணாங்க, மாத்தினாங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா கூகுள்ல தேடினாலே கண்டிப்பா கிடைக்கும். ராம்சார் சைட் அப்படின்றது பாதுகாப்புக்காக கொடுக்கக்கூடியது, பறவைகள் மற்றும் அந்த வெட்லேண்ட்ஸ்க்கானது, ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக. இப்ப தமிழ்நாட்டுல மொத்தமா 20 வெட்லேண்ட்ஸ் காணப்படுது, விச் இஸ் கம்ஸ் அண்டர் ராம்சார் சைட். ஸோ இந்தியா வந்து 100வது ராம்சார் சைட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. இதுல உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற ஷேகா ஜீல் பேர்ட் சாங்சுவரியை வந்து 99th ராம்சார் சைட்டா கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. இது அலிகர்ல இருக்கிற ஒரு பிளேஸ், அதாவது ஷேகா ஜீல் பேர்ட் சாங்சுவரி. இதுதான் வந்து 99வது ராம்சார் சைட்டா கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி இல்லாம உத்தரப்பிரதேஷ்ல இதுக்கு மொத்தமா சேர்த்து, அதாவது இந்த ஷேகா ஜீல் பேர்ட் சாங்சுவரியோட சேர்த்து மொத்தமா 12 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. ஹையஸ்ட் அமாங் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஆனா தமிழ்நாடு ராம்சார் சைட்ஸ் தான் 20 ஆல்ரெடி இருக்கு. 20 டெசிக்னேட்டட் வெட்லேண்ட்ஸ். ஆனா அதுல குறிப்பிட்ட அளவுல பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். பட் வெட்லேண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமா 20 இருக்கு. ஸோ இது ஹையஸ்ட் அமாங் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஃபார் த ஸ்ட்ரென்தனிங் ஈகாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஷேகா ஜீல் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் வெட்லேண்ட் இன் உத்தரப்பிரதேஷ். அதுதான் சிலிகா அண்ட் இன் ஒடிஷா, கியோலேடியோ நேஷனல் பார்க் இன் ராஜஸ்தான். அதுதான் வந்து முதல்ல, அதாவது அக்டோபர் 1981 பாத்தீங்கன்னா சிலிகா லேக்கையும் கியோலேடியோ நேஷனல் பார்க்கையுமே வந்து முதல்ல ராம்சார் சைட்டா மாத்தின தலங்கள். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது, WHO அப்ரூவ் த ஃபர்ஸ்ட் மலேரியா ட்ரக் ஃபார் நியூ பார்ன்ஸ். ஸோ மலேரியா நோயினால பாதிப்பு வரக்கூடாது அப்படின்றதுனால குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசிகள் வந்து போடப்படலை. இது வரைக்குமே அடல்ட்ஸுக்கான ஒரு மருந்தாதான் அந்த மலேரியா ட்ரக் வந்து பயன்படுத்த வருது. குழந்தைகள் வந்து பிறந்த குழந்தைகளுக்கு மலேரியா தாக்கிடக்கூடாது, அதனால இறப்பு விகிதத்தை குறைக்கணுன்றதுனால வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கிராண்ட் பண்ணிருக்கு, புதுசா கண்டுபிடிச்ச அந்த மலேரியா ட்ரக். ஓகேங்களா? அந்த மலேரியா ட்ரக்கோட பேர் என்னன்னா ஆர்டிமித்தர் லூமிஃபாட்ரின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற அந்த மெடிசன் தான். ஆர்டிமித்தர் லூமிஃபாட்ரின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற இந்த மருந்தோட பேர் தான் வந்து பிறந்த குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மலேரியா ட்ரக்கா காணப்படுது. ஓகேங்களா? ஸோ இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா அப்படின்ற பகுதிகள், அதிகமா சதுப்பு நில காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் வந்து இந்த மலேரியா அப்படின்ற தொற்றுக்கள் பரவக்கூடியது இருக்கு. அப்ப ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் இந்த மலேரியா இந்த மாதிரி நோய்கள் பரவுது. இந்த ராட் ஃபீவர் எல்லாமே அதுல தான் அதிகமா பரவுது. பேட் ஃபீவர், இந்த ஃப்ளூ டிசீஸ் எல்லாமே அந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸ்ல தான் பரவ ஆரம்பிக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கான ஒரு தடுப்பா தான் வந்து இந்த மலேரியா ட்ரக் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோனால ஏற்படுறது. இந்த ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ கிட்ட அந்த மலேரியா டிசீஸ் பரவி இருக்கும். ஸோ அதோட பிளட்ல கலந்துருக்கும். அதோட பிளட்ல பாத்தீங்கன்னா இந்த வகையான பிளாஸ்மோடியம் வைரஸ் பாராசைட், அதாவது பி ஃபால்சிபோரம், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் அண்ட் பி வைவாக்ஸ், இந்த ரெண்டுமே அதோட பிளட்ல கலந்துருக்கும். இது ஹாஸ்டலப்பைடு, அதாவது மனிதர்கள் கிட்டேயோ இல்லைன்னா விலங்குகள் கிட்டேயோ அந்த ரத்தத்தை செலுத்தும் போது அந்த ரத்தத்துல இருக்கிற அந்த வகையான பிளாஸ்மோடியம் பாராசைட் பாத்தீங்கன்னா மனித உடல்கள்ல போயிட்டு சிகப்பு லிவர்ஸுக்கு போயிட்டு சிகப்பு ரத்த அணுக்களோட கலந்து உடல் முழுக்க பரவ ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பாடியில மலேரியா அட்டாக் ஆகி இருக்கும், நம்ம பாடியில உட்கார்ற ஏதோ ஒரு ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ நம்ம ரத்தத்தை எடுத்து வேற ஒரு மனிதர்கள் மேல போகும்போது அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுற ப்ராசஸ் தான் இது. சரிங்களா? ஸோ அதுதான் இங்க டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு மஸ்கிட்டோ வந்து ஸ்கின்ல உட்காந்து அதோட பிளட் வந்து நமக்கு இன்ஃபியூஸ் பண்ணும். அது லிவருக்கு போயிட்டு அது ரெட் பிளட் செல்ஸ் அட்டாக் பண்ணும். ரெட் பிளட் செல்ஸ் அட்டாக் பண்ணி அகைன் அங்கிருந்து எடுத்து, அதாவது நம்ம அஃபெக்ட் ஆன பிளட்ல இருந்து எடுத்து திருப்பி வேற ஒரு ஹியூமன் பாடிக்கு அது போயிட்டு செலுத்தும் போது அவங்களுக்கும் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கம்யூனிகேஷன், அதாவது இது ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் தான் பை
சம் ஏஜென்ட்ஸ், அதாவது சம் மஸ்கிட்டோஸ்னால பரவக்கூடிய ஒரு நோய். மற்றபடி அவங்க தொற்றுனால அவங்க இரும்பலையோ மற்ற அவங்களோட ஃபீசிஸ்லாலையும் பரவுறது அப்படிலாம் கிடையாது. கம்யூனிகேஷன் ஒன்லி பை ஏஜென்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த வேர்ல்டு மலேரியா டே வந்து ஏப்ரல் 25 அன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் அனுசரிக்கப்படுது. இது எதுக்குன்னா மலேரியா பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக, மலேரியா எப்படி தொற்று பரவாம பாதுகாக்கணும், நம்மளை எப்படி இம்யூனிட்டியா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 2026 அவேர்னஸ் டே அது அப்படின்றது ஏப்ரல் 25 வேர்ல்டு மலேரியா டே. அந்த நாளோட மோட்டோ, அதாவது அந்த தீமா எடுத்தது கருப்பொருள் என்னன்னா, டிரைவன் டு எண்ட் மலேரியா, நவ் வி கேன், நவ் வி மஸ்ட். ஸோ நம்மளால முடியும், எப்போதும் நம்ம அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறது எதுனா மலேரியாவோட முற்றிலுமா ஒழிக்க தீவிரம் காட்டணும் அப்படின்றது. ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். அடுத்தது சேஃப் டிராவல் ஆன் நேஷனல் ஹைவேஸ் அண்டர் ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21 இப்ப அண்மையில நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா ஆர்டிகல் 21 வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்குமே வாழக்கூடிய தகுதி இருக்கு, எல்லாருமே வந்து இந்த உலகத்துல சமம், எல்லாருக்குமே வாழ்வு அப்படின்றது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூசைட் சம்பந்தமா இருக்காலுமே சரி. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து என்னதுன்னா, இப்போ 13 வயசுல ஒரு ஒரு 15 வயசுல வந்து ஒரு பெண் வந்து கர்ப்பமாயிருக்காங்க, அவங்களுக்கு அந்த குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல் 21 படி கொடுத்தது அது ஒரு தனிப்பட்ட நபரோட உரிமை. அந்த தனிப்பட்ட நபரோட உரிமைனா லைஃப், அதாவது அவங்க விருப்பப்பட்டதை அவங்க செஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வருது ஆர்டிகல் 21. So the ruling highlights that road safety is not merely an administrative concern, but a constitutional obligation of the state. The court emphasized that citizens have right to travel without facing preventable dangers by poor road conditions, illegal parking, unauthorized road structures. ஸோ இந்த மாதிரி அடிப்படையில யாருமே பாதிக்கப்படக்கூடாது, அவங்களுக்கு அதை வந்து பயன்படுத்துறதுக்கு உரிமை இருக்கு, இல்லீகல் பார்க்கிங் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சப்ரஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். அவங்க வந்து சேஃபா டிராவல் பண்ணலாம், எதுவுமே வந்து பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அஷூரன்ஸ் கொடுத்துருக்கு. என்னன்னா இப்போ ரோட்ஸ்ல நம்ம டிராவல் பண்ணணும், பள்ளம் மேடு இருக்கு, அதனால பாதிப்பு ஏற்படுது, அந்த மாதிரி பாதிப்பு இதுக்கப்புறம் இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. The court stated that highways, especially high-speed expressways, should not become dangerous zones due to negligence of lack of enforcement. ஸோ ஏதோ தடுப்புனாலேயோ ஏதோ ஒன்று பேரிகேட்ஸ் வச்சோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ யூ கேன் ஈஸிலி ஆக்சஸ் த்ரூ ஹைவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 21 வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கோங்க. தென் 2 நியூ ஜம்பிங் ஸ்பைடர் ஸ்பீசிஸ் வந்து இந்தியாவில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் மொத்தமா பார்த்தீங்கன்னா 53,680 ஸ்பீசிஸ் வந்து ஸ்பைடர்ஸ்ல இருக்கு. எப்படின்னா மொத்தமா 139 ஃபேமிலியில இருந்து எடுக்கப்பட்ட 53,680 ஸ்பீசிஸ்ல புதுசா ஒரு 2 ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா இதோட பேர் வந்து மாக்ரஸ் சுக்ஷ்கா அண்டு மாக்ரஸ் பியூன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான ஸ்பைடர்ஸ். இது வந்து ஒரு இடத்துல இருந்து நகரக்கூடியதாகவும் இருக்கும், இன்னும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். இதுதான் ஜம்பிங் ஸ்பைடர்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்ட்ரக்சர் ரொம்பவே சின்னது தான். நார்மலா நம்ம வீடுகள்ல பார்க்கக்கூடிய அந்த ஸ்பைடர் டைப் தான். ஏன்னா ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அதனால ஜம்ப் பண்ண முடியாது. ஓகேங்களா? So the discovery was confirmed through detailed taxonomic research published in the European Journal of Taxonomy under study titled Discovery of 2 new Margus species. ஸோ அந்த டாக்ஸானமி இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் 2 நியூ மார்கஸ் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லிட்டுன்ற தலைப்புல 2 ஸ்பீசிஸ் தான் இன்வென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது எங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா பகுதிகளில் இது காணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? The European Journal of Taxonomy is peer-reviewed scientific journal focusing on biodiversity and species discovery. ஸோ இப்போ நம்ம காணப்படுற ஒவ்வொரு ஸ்பீசிஸோட இன்ஃபர்மேஷனுமே யூரோப்பியன் ஜேர்னல் அண்ட் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்ற புத்தகத்துல காணப்படுது. ஒவ்வொரு ஸ்பீசிஸோட இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு ஸ்பீசிஸோட ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு ஸ்பீசிஸோட கலரு, அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் டாக்ஸானமில கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்தியன் ஆர்மி ரைசஸ் 16th பைரவ் பெட்டாலியன். அப்போ இந்தியன் ஆர்மியில பாத்தீங்கன்னா நிறைய கைண்ட் ஆஃப் பெட்டாலியன்ஸ் இருக்கிறாங்க. பெட்டாலியன்ஸ் அப்படின்னா ஒரு குழு, அதாவது ஒரு சோல்ஜர்ஸோட மொத்த படைக்குழுவை தான் வந்து ஒரு பெட்டாலியன் சொல்லுவாங்க.
இங்க ஏதாவது ஒரு 144 தடை உத்தரவு பிறப்பிச்சாங்கன்னா ஒரு பெட்டாலியன் ஃபோர்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. ஒரு பெட்டாலியன் ஃபோர்ஸ், 2 பெட்டாலியன் ஃபோர்ஸ். அப்போ ஒரு பெட்டாலியன் அப்படின்றது 250 ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் கொடுப்பாங்க. மொத்தமா ஒரு பெட்டாலியனா 250 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரீசெண்டா பைரவ் அப்படின்ற பேர் வச்ச ஒரு பெட்டாலியன் வந்து இந்த மராத்தா லைட் இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்டல் சென்டர்ல உருவாக்கி இருக்கிறாங்க. என்னன்னா அவங்க அந்த 250 பேரோ யாரோ ஒரு குறிப்பிட்ட குழு வந்து பயங்கரமா ட்ரெயின் பண்ணி உருவாக்கி இருப்பாங்க. இப்ப நமக்கு இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ்ல வந்து அசாம் ரைபிள், ஆர்பிஎஃப் இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் இருக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு குழுவை தான் வந்து இந்த பைரவ் பெட்டாலியன் அப்படின்றது. மராத்தா லைட் இன்ஃபேண்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இன்ஃபேண்ட்ரி ரெஜிம்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி வித் ஆரிஜின் டேட்டிங் பேக் 18th செஞ்சுரிக்கு முன்னாடியில இருந்து இந்த மராத்தா லைட் இன்ஃபேண்ட்ரி அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு. இதுதான் ரொம்பவே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இன்ஃபேண்ட்ரி ரெஜிம்ஸ். அதுல இருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த பைரவ் பெட்டாலியன் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, தீஸ் யூனிட்ஸ் ஹெல்ப் ரெடியூஸ் ஆபரேஷனல் ப்ரெஷர் ஆன் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் பை ஹேண்ட்லிங் மிஷன்ஸ் தட் ரிக்வயர் ஸ்பீடு, டாக்டிக்கல் ப்ரெசிஷன் வித்தவுட் ஃபுல் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் டிப்ளாய்மெண்ட். அப்போ நிறைய பேர் யாருமே இல்லாம இவங்க ஒருத்தரே எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிற அளவுக்கு இவங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. their மெயின் பர்பஸ் இஸ் டு ப்ரொவைட் ஆர்மி வித் ஃபிளெக்சிபிள் அண்ட் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உருவாகும் போது அங்க உடனே குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்றதுக்காகவும், அங்க வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் இல்லாம இவங்களே தனித்து செயல்படுற அளவுக்கு இவங்கள ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் வந்து இந்த பெட்டாலியன்ல இருப்பாங்க. அடுத்தது, நைஜீரியா கிரீன் டாக்ஸ் புஷஸ் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் கிளீனர் வெஹிக்கல்ஸ். ஸோ நைஜீரியாவோட பொல்யூஷன் கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை ரிசர்ச் இது பண்றாங்க. அதனால மக்கள் பயன்படுத்தக்கூடிய கார்களுக்கு, அதாவது 2000 சிசிக்கு மேல போகிற கார்களுக்கு கிரீன் டாக்ஸஸ் வந்து பே பண்ண சொல்லி அங்க இருக்கிற பீப்புள்ஸுக்கு நைஜீரியா கவர்மெண்ட் கொடுத்திருக்கு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கு. நைஜீரியா has introduced the green tax surcharge on high emission vehicles as part of 2026 fiscal policy. ஸோ இது மூலியமா April 1 இருந்து ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, வில் பி கம் எஃபெக்ட் ஃப்ரம் July 1. அதாவது April 1 இருந்து அதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஆனா அது July 1 இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதா தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. முக்கியமா இந்த இவியோட ப்ரொமோஷன்ஸ்க்காக தான் இது. எல்லாருமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு சேஞ்ச் பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி டாக்ஸை வந்து லெவி பண்றாங்க. ஸோ கிரீன் டாக்ஸ் இஸ் அ லெவி இம்போஸ்ட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃபார் ஆக்டிவிட்டீஸ், பர்டிகுலர்லி ஓல்டு பொல்யூட்டிங் வெஹிக்கிள்ஸ். அதிகமா வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்பவே பழைய வெஹிக்கிள்ஸ் பயன்படுத்துறாங்க, அதனால புகைகள் அதிகமாகுது, கார்பன் மோனாக்சைடு போன்ற நச்சு வாயுக்கள் உருவாகுது, அதனால பொல்யூட் ஆகுது ஏர். இதெல்லாம் கட்டுப்படுத்தணுன்றதுனால புது வண்டிகளை பயன்படுத்தணும், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து, அரக்கு ஓல்டு சீட் ஃபெஸ்டிவல் ப்ரொமோட்ஸ் ட்ரைபல் பயோடைவர்சிட்டி. ஸோ அண்மையில ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற அரக்கு அப்படின்ற பகுதியில வந்து ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்கிறாங்க. அவங்களோட ட்ரைபல் பயோடைவர்சிட்டியை ப்ரொமோட் பண்றதுக்காக அரக்கு ஓல்டு சீட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு அண்மையில அந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ண அந்த பீப்புள்ஸ். இதுல இந்த ஃபெஸ்டிவலை ப்ரொமோட் பண்றதுக்கு, அதாவது இந்த ட்ரைபல் பயோடைவர்சிட்டியை ப்ரொமோட் பண்றதுக்கான ஒரு குழுவா சஞ்சீவினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஈவெண்ட்டை கன்சிடர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அவங்களை ரன் பண்ணி கொடுத்துருக்காங்க, செலிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. So Sanjeevani organization organized the event, brought together Adivasi farmers, researchers, environmentalists and civil society representatives. இவங்க எல்லாமே கம்பைன் பண்ணி இவங்க எல்லாமே சேர்த்து ஒரு வகையான ஒரு செலிப்ரேஷனை உருவாக்கி இருக்காங்க. இது மூலியமா விதைகளோட முக்கியத்துவத்தையும், எத்தனை வகையான விதைகள் இருக்கு அந்த மக்கள் கிட்ட, அந்த நிலத்துல எந்த வகையான விதைகள் உருவாக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா திஸ் ஃபெஸ்டிவல் was the exhibition of 80 varieties of tuber seeds presented by farmers of Gondiwalasa village. ஓகேங்களா? ஸோ அந்த வில்லேஜ்ல இருந்து ஒரு டியூபர் வெரைட்டிஸ்னா ஒரு வகையான ஒரு விதை வகைகளை தான் சொல்லுவாங்க. இந்த விதைகள் மூலியமா இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத அந்த விதை வகைகளை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கான ஒரு எக்ஸிபிஷனா செட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல 80 வகையான வெரைட்டிஸை, 80 வகையான சீட்ஸ் வெரைட்டிஸை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க, ஒரு காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. ஓகேங்களா? டியூபர்னா கிழங்கு விதைகள், மோஸ்ட்லி டியூபர் அப்படின்றத சொல்றாங்கன்னா அந்த கிழங்கு தான் சொல்லுவாங்க. அப்ப டியூபர்
இந்த விதைகள் மூலயமா இந்த கிழங்கு விளையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு தெரிஞ்சது என்ன, அந்த உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, இந்த மாதிரி நிறைய நமக்கு தெரிஞ்சதே ஒரு 6-7 கிழங்கு இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய கிழங்கு வகைகள் இந்த மலைப்பகுதியில வாழ்ற மக்களோட அடிப்படை உணவுகளா இருக்கும். அப்ப அந்த விதைகளை வந்து எப்படி வளர்க்குறாங்க, அதுக்கு இந்த சீடு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடோட எக்ஸிபிஷனா அங்க வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த அரக்கு வேர்ல்டு சீட் ஃபெஸ்டிவல்ல. அடுத்து சைனாஸ் ஜீரோ கார்பன் கோல் ஃபியூவல் செல். ஸோ இப்போ அண்மையில சைனா பார்த்தீங்கன்னா ஒரு புது வகையான செல் உருவாக்கி இருக்கு. என்னன்னா இப்போ நார்மலா நம்ம வந்து ஒரு கோல் எரிச்சோன்னா அதுல இருந்து கார்பன் எமிஷன்ஸும் வரும், அதுல இருந்து எனர்ஜி கன்சியூம் பண்ணுவாங்க. அப்படித்தான் இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ்ல ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ்ல அதிகமா ஏதோ ஒரு பொருள் எரிக்கப்படணும், அந்த உஷ்ணத்தினால எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும், அந்த எனர்ஜி எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணி தான் நமக்கு டிரான்ஸ்மிஷன்ஸ்ல பயன்படுத்துறாங்க. இப்ப நமக்கு வந்து தமிழ்நாட்டுல எந்தெந்த வகையில நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுதுன்னா, நமக்கு சோலார் பேனல்லாம் வரல. இப்போ காயத்தாறு, அதாவது கன்னியாகுமரியில விண்மில்ல இருந்து வருது. அது மட்டும் இல்லாம மேக்சிமம் நெய்வேலியில இருந்து தான் கிடைக்குது. நெய்வேலியில் இக்னைட் கார்பரேஷன்ல கோல் எரிச்சு அதுல இருந்து உருவாக்கப்படுற எனர்ஜியை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டியா பயன்படுத்துறோம் வீடுகள்ல. ஆனா சைனா பாத்தீங்கன்னா இதனால கார்பனோட எமிஷன் அதிகமாகுது. அதை கட்டுப்படுத்தணுன்ற பேர்ல ஒரு வகையான ZCDCFC, அதாவது ஜீரோ கார்பன் கோல் ஃபியூயல் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஒரு வகையான செல்லை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இது மூலயமா அந்த கோல் என்ன ஆகும்னா டைரக்டா எரியாமையே எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கும், எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. நார்மலா ஒரு கன்வென்ஷனல் கோல் ஃபயர்டு பிளான்ட் வந்து அதை எரிச்சு அதுல இருந்து புகை உருவாக்கி அந்த புகை மாசுபடுத்துற அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவில் அட்மாஸ்பியர்ல ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அப்போ ஆக்சிஜனோட லெவல் குறையும், ஆக்சிஜன் குறைஞ்சதுன்னா மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்போ ZCDCFC யூசஸ் எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்சிடேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் கம்பஷன். அப்போ அந்த பொருள் எரியறதுக்கு பதிலாக எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்சிடேஷன் அப்படின்ற ஒரு மெத்தடை பயன்படுத்துவாங்க. This reaction directly converts chemical energy into electrical energy, avoiding the thermal to mechanical conversion stage. அப்போ தெர்மல் ஸ்டேஜ்ல இருந்து மெக்கானிக்கல் கன்வர்ஷன் ஸ்டேஜ்னா இப்போ தெர்மல்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹீட்ல இருந்து ஜெனரேட்டர்ஸை டர்பைனா ரன் பண்ணுவோம். அந்த டர்பைன் தான் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா அந்த எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணும். அதுதான் மெக்கானிக்கல் கன்வர்ஷன். அது இல்லாம டைரக்டா அவங்க வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்சிடேஷன் மூலயமா அவங்க என்ன பண்றாங்க, எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்றாங்க, பர்ன் பண்ணாம, கம்பஷன் ஆகாம. Since there is no burning involved, the system avoids the heat losses common in thermal power plants. ஸோ இந்த வகையான, அதாவது இந்த கன்வர்ஷன் அப்போ அவங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும்னா சிந்தசிஸ் கேஸ், அதாவது சின் கேஸ்ன்னு சொல்லப்பட்ட சிந்தசிஸ் கேஸையும் அப்படி இல்லைன்னா சோடியம் பை கார்பனேட்டே ப்ரொடியூஸ் ஆகும். இந்த சோடியம் பை கார்பனேட் வந்து நம்ம அதிகமாக பேக்கிங் சோடா, அதாவது பேக்கிங் திங்ஸுக்கு வந்து இந்த சோடியம் பை கார்பனேட் அந்த மாதிரிலாம் பயன்படுத்துவோம். திஸ் ப்ராசஸ் டர்ன் கார்பன் எமிஷன் ஃப்ரம் வேஸ்ட் ப்ராடக்ட் இன்டு வேல்யூபிள் ரிசோர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது, இந்தியா பிகம்ஸ் 5th லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் ஸ்பெண்டர் குளோபலி. ஸோ மிலிட்ரிக்காக, ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்காக அதிக அளவுல செலவு பண்ண பட்டியல்ல எந்த நாடு முதல் இடத்துல இருக்கு அப்படின்னா இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, ரஷ்யா. அந்த எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 5th லார்ஜஸ்ட் கண்ட்ரியா இருக்கு. ஓகேங்களா? இந்தியா ரேங்க் த வேர்ல்ட்ஸ் 5th லார்ஜஸ்ட் கண்ட்ரி விச் ஸ்பெண்டர் இன் 2025. 2025 அதிக அளவுல ஸ்பெண்ட் பண்ண கண்ட்ரி பட்டியல்ல இந்தியா 5வது இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா $92.1 பில்லியன் அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க ஃபார் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சருக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான இன்ஸ்டிடியூட் கொடுத்துருக்கு, ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ இதோட பட்டியல் பார்த்துக்கோங்க, யாரெல்லாம் எந்த பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னு. இந்தியா 5th பொசிஷன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா அண்ட் ரஷ்யா டுகெதர் அக்கௌண்டட் ஃபார் குளோபல் ஸ்பெண்டிங். யூரோப் விட்னஸ்டு, யூரோப்பும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரீஸுமே வந்து தன்னோட பங்களிப்பை மிலிட்ரிக்காக கொடுத்து அதிகமா செலவுகள் பண்றாங்க தங்களோட பாதுகாப்புக்காக. அடுத்தது, நான்சி கிரேஸ் ரோமன் ஸ்பேஸ் டெலஸ்கோப். அண்மையில ஒரு புது வகையான டெலஸ்கோப்பை வந்து நாசா பில்ட் பண்ணிருக்கு. இது என்ன பண்ணும்னா கடைசியா 2026 ஃபைனல் டெஸ்டிங் லான்ச் பிஃபோருக்கு இந்த இதை வந்து செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நாசா உருவாக்குனா இந்த கைண்ட் ஆஃப் டெலஸ்கோப் வந்து ஹப்பிள் டெலஸ்கோப்புக்கும் அண்ட் ஜேம்ஸ் வெப்பர் சாம்பிள் டெலிஸ்கோப்புக்கும் அடுத்த மேஜர் டெலிஸ்கோப்பா இது இருக்கும் அப்படின்ற வகையில சொல்லியிருக்கிறாங்க. இட் ஹஸ் 2.4 மீட்டர் மிரர்
and can capture images of space covering 100 times larger than the Hubble. ஹப்பிளை விட 100 மடங்கு பெரிய அளவுல இமேஜ் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. திஸ் மிஷன் வில் ஸ்டடி டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், ஹெல்ப் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது ஐஐடி ரோப்பார் லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி இன்டெகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா ஆன் பண்றதுக்காகவும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது வீட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும், அது ஃப்ரெஷ்ஷா பியூரா இருக்குதுன்னு சொல்லிட்டு பை கேப்சர் மூலியமாவே அதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த அக்ரிகல்ச்சர் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் உருவாக்கி இருக்கிறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஐஐடி ரோப்பார் அப்படின்ற ஒரு ஐஐடி தான். So this ecosystem integrates artificial intelligence, Internet of Things and climate change, multilingual advisory systems. ஓகேங்களா? அடுத்தது ஃபின்லாந்து நியூக்ளியர் வேஸ்ட் வால்ட். அண்மையில ஃபின்லாந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் வேஸ்ட், இப்போ ஒரு நியூக்ளியர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல நியூக்ளியர் வந்து பம்பார்ட் பண்ணுவாங்க. ஃபிஷன் ரியாக்ஷன் மூலயமா பம்பார்ட் பண்ணும்போது அது வந்து சில பொருட்களை வந்து சில எமிஷன்ஸை வந்து உருவாக்கும். அந்த எமிஷன் சில நேரங்கள்ல வேஸ்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த நியூக்ளியர் வேஸ்டா போறது கூட ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுனால ஃபின்லாந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்மனன்ட் நியூக்ளியர் வேஸ்ட் ரெப்பாசிட்டரின்னு அதை சேர்த்து வைக்கிறதுக்காக. இது எங்க இருக்குன்னா ஃபின்லாந்துல ஒங்காலோ அப்படின்ற ஓல்கியோலோட்டோ அப்படின்ற ஒரு ஐலாண்ட்ல இதை செட் பண்ணிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு கிட்டத்தட்ட அதாவது 1,00,000 ஆண்டு வரைக்குமே இது வந்து அதோட வேஸ்ட் எல்லாத்தையும், அட்டாமிக் வேஸ்ட் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியா செட் பண்றாங்க. ஸோ இதுல மேக்சிமம் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ல இருந்து எனர்ஜி ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற பொருட்கள் கழிவா வெளியே வர்றது என்னன்னா பென்டோனைட் அப்படின்ற ஒரு வகையான கிளே தான். பென்டோனைட் அப்படின்ற ஒரு வகையான கிளே. இந்த கிளே தான் வேஸ்டா சொல்றாங்க. இந்த வேஸ்ட் தான் கலெக்ட் பண்றாங்க. Finland plans to store about 6,500 tons of nuclear waste, providing a model for safe long-term disposal globally. ஓகேங்களா? அடுத்தது டால்ஃபின் ஃப்ரெண்ட் இனிஷியேட்டிவ். அண்மையில ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரயாக்ராஜோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டால்ஃபின் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான அப்ளிகேஷன், அதாவது ஆன்லைன் இந்த வெப்சைட்டை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இது மூலியமா இந்த ரிவர் டால்ஃபினோட எக்ஸ்பான்ஷனை வந்து பண்றதுக்காகவும், அந்த ரிவர் டால்ஃபினை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும், அந்த ப்ரீடிங் சீசன் டைம்ல அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அதனால மக்களுக்காக எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாதுக்காக இந்த டால்ஃபின் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் உருவாக்கி இருக்காங்க. ஓகேங்களா? சொல்ற மூவ்மெண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி நகருது, எத்தனை கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது, அது மட்டும் இல்லாம அது வந்து ப்ரீடிங் டைம்ல எப்படிலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் தரணும் அப்படின்ற வகையில இந்த இணையதளம் வந்து செயல்படுமா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ மேக்சிமம் வந்து நம்ம இந்தியாவில் காணப்படுற ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின்ஸ் எல்லாமே 2 தான். ஒன்று வந்து இண்டஸ் ரிவர் டால்ஃபின், இன்னொன்று வந்து கேங்கஸ் ரிவர் டால்ஃபின். ஆனால் மற்ற உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா வேர்ல்டுல அமேசான் ரிவர் பிங்க் டால்ஃபின். இப்போ பிங்க் டால்ஃபின் வந்து அமேசான்ல காணப்படுது. அராகுயன் ரிவர் டால்ஃபின், போல்வியன் ரிவர் டால்ஃபின், லா பிளேட்டா டால்ஃபின், பிராக்கிஷ் அப்படின்னு சொல்லப்படுகிற டால்ஃபின். இதெல்லாமே மனிதர்களோட நீளத்துக்கு அளவுக்கு தான் இருக்கும். 6 அடி 5.5 அடி அளவுக்கு தான் இதோட வளர்ச்சியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மலா மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடாத ஃப்ரெஷ் வாட்டர்ல வாழ்ற மீன்களை உண்டு உயிர் வாழக்கூடிய ஒரு வகையான திமிங்கலங்கள். இதுதான் ஃப்ரெஷ் வாட்டர் வேல்ஸ், அப்படி இல்லைன்னா ரிவர் டால்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஜீன் தெரப்பி ஃபார் இயரிங் லாஸ். இப்போ நார்மலா நமக்கு காது கேட்காம போகும்போது அவங்களுக்கு இயரிங் எய்டு இம்பேர்மெண்ட் வைப்பாங்க. அதாவது காது கேளாதவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கருவி பொருத்துவாங்க. அது மூலயமா அதோட வைப்ரேஷன்ஸ் என்ன பண்ணும், காதுகளை வந்து ஒலிக்க செய்யும். அவங்க பேசுறது கொஞ்சம் ரொம்ப கிளியரெல்லாம் கேட்காது, ஓரளவுக்கு கேட்கும், ஒரு வைப்ரேஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா இதுவே பர்மனண்டா இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஜீன் தெரப்பி, அதாவது மரபணு சிகிச்சை மூலியமா இயரிங் லாஸை மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். த தெரப்பி நேம்டு ஒட்டார்மெனி டார்கெட்ஸ், அதாவது ஒட்டார்மெனி டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெரப்பியோட பேர் ஒட்டார்மெனி. திஸ் ஒட்டார்மெனி டார்கெட்ஸ் டெஃப்னஸ் காஸ்டு பை மியூட்டேஷன்ஸ், அதாவது மியூட்டேஷன்ஸ் மூலியமா மரபணுல ஏதாவது ஒரு மரபணுல ஏற்பட்ட சில சேஞ்சஸ் மூலியமா உருவாகிற அந்த வகையான ஹியரிங் லாஸுக்கு வந்து ஒட்டார்மெனி அப்படின்னு சொல்லிடுற அந்த ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மூலியமா அவங்களுக்கு திருப்பியும்
அந்த கேட்கும் திறனை கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. த ட்ரீட்மெண்ட் ரீஸ்டோர்ஸ் த புரோட்டீன் ஓட்டோஃபெரலின் எனேபிளிங் ப்ராப்பர் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சவுண்ட் சிக்னல் ஃப்ரம் இயர் டு பிரெயின். ஸோ இயர்ல இருந்து அந்த பிரெயினுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்காக இந்த ஓட்டோஃபெரலின் அப்படின்ற ஒரு புரோட்டீனை செலுத்த போறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஈகோ சிஸ்டம்ல மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் இருக்கிறதா அண்மையில ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. மைக்ரோ பிளாஸ்டிக்கோட லெவல் வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி சதுப்பு நில காடுகள்ல அதிகமான வளர்ச்சியை சந்திச்சுட்டு வருது. இந்த லாஸ்ட் மான்சூன் சீசன்ல பாத்தீங்கன்னா 45% டியூ டு ஹெவி ரன் ஆஃப் கேரிங் பிளாஸ்டிக் வேஸ்ட் இன்டு தி ஏரியா. இப்போ 45% அளவுக்கு பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து இருக்கு. இந்த ஃபிஷ் சச் அஸ் ராக், முல்லட், பேர்ல் ஸ்பாட் இதெல்லாமே என்ன பண்ணுதுன்னா இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. அதாவது மைக்ரோ பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன்ஸ்னா அதிக அளவுல அந்த நுண் நெகிழிகள் வந்து அது உடம்புல காணப்படுறதா தெரியப்படுத்திருக்கிறாங்க. 32% ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆர் வெரி ஸ்மால், less than 1 millimeter, mainly colored fibers such as blue and red, made of common plastics like polyethylene, polypropylene and PET. இந்த மாதிரி சிறிய அளவுல காணப்படுற ஒரு வகையான இந்த பிளாஸ்டிக்ஸ் துகள்கள், நுண் துகள்கள் 1 மில்லிமீட்டர் அளவுக்கும் குறைவா இருக்கிற நுண் துகள்கள் அதோட உடம்புல சிக்கி இருக்கிறதாகவும் அதோட உடம்புல காணப்படுறதாகவும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பிச்சாவரம் பார்த்தீங்கன்னா சதுப்பு நில காடுகள்ல தமிழ்நாட்டில் பெரிய அளவுல காணப்பட்ட ஒரு ஃபாரஸ்ட். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து டூரிசம் மூலியமா தான் அதிக அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். நிறைய டூரிசம்ஸ் மூலியமா மக்களோட அவேர்னஸ் இல்லாததுனால இதனால என்ன ஆகும் அப்படின்றத ஒரு அலட்சியத்தினாலையும் இந்த இயற்கை வந்து பயங்கர அளவுக்கு பாதிக்கப்படுது. ஸோ ஒவ்வொரு மனிதர்களுமே டூர் போனாலுமே சரி, ஒவ்வொரு இடத்தோட சுத்தம் அப்படின்றது நம்ம நாட்டோட கிளென்லினஸை மெயின்டைன் பண்ணணும். அதனால நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளோட கிளென்லினஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். குப்பைகளை குப்பை தொட்டியில தான் போடணும், கண்ட இடத்துல எச்ச துப்பக்கூடாது. இந்த மாதிரி நிறைய சில விஷயங்களை வந்து ஸ்ட்ரிக்டா நம்ம ஃபாலோ பண்ணா ஒவ்வொருத்தரும் வந்து இந்த நாட்டை மாத்திடலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட ரெஸ்பான்சிபிள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் தன்னோட நாட்டை சரியா பாத்துக்கிறாங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு இல்லை, ஆட்டோமேட்டிக்கா அதுவே சேஞ்சஸ் ஆயிடும். ஓகேங்களா? அடுத்தது அண்மையில வரையாடோட சர்வே வந்து எடுத்திருக்கு. வரையாடு அப்படின்றது தமிழகத்தோட மாநில அனிமல் வகை, விலங்கு வகை வரையாடு. இந்த வரையாடு வந்து சாதாரணமா காணப்படுற ஆடுகள்ல வந்து ரொம்ப மேன்மையா கருதப்படும். ஏன்னா மலைகள்ல முகடுகள்ல காணப்படுற ஒவ்வொரு சிறு பாதைகள் வழியா மேலே ஏறி கீழே இறங்கி சாதாரணமா வந்து அதோட உணவு தேடி பயன்படுத்திக்கும், யூஸ் பண்ணிக்கும். ஏன்னா மலைகள்ல இருக்கிற சில சிறு செடி கொடிகளை வந்து உண்பதற்கு இந்த மலை பிரதேசங்கள்ல மலைப்பகுதிகளில் காணப்படும். தமிழ்நாட்டுல வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் பகுதிகளில் அதிகமான இந்த வரையாடு, நீலகிரி வரையாடு வந்து காணப்படுது. ஸோ மொத்தமா கேரளா டிபார்ட்மெண்ட் வந்து இந்த சர்வே எடுத்திருக்கிறாங்க வெஸ்டர்ன் காட்ஸ்ல. இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா 14 ஃபாரஸ்ட் டிவிஷன்ஸ்ல 43 ரேஞ்சில் 124 பீட்ஸ் வச்சு, அதாவது பீட்ஸ்னா ஒரு பகுதியை சொல்லுவாங்க, 177 சர்வே பிளாக்ஸ், மோர் தேன் 3100 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் கன்னியாகுமரி டு கூடலூர், இந்த பகுதிகளில் மொத்தமா கணக்கு எடுத்திருக்காங்க. ஸோ த மொபைல் அப்ளிகேஷன் நேம்டு வருடை இஸ் யூஸ்டு ஃபார் ரியல் டைம் டேட்டா கலெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் சர்வே பார்த்தீங்கன்னா 1031 வரையாடு, அதாவது 1031 வரையாடுகள் காணப்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1303 வரையாடுகள் வந்து லாஸ்ட் இயர் காணப்பட்டிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 7 வரையாடு தினமா நீலகிரி தார் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒபெக் மற்றும் ஒபெக் பிளஸ் அப்படின்ற அமைப்புல இருந்து எந்த நாடு அண்மையில விலகிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் ஐக்கிய அமீரகம், அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இந்த ஒபெக் அப்படின்றது என்னன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். இதுதான் ஒபெக், OPEC. இது 1960 பாக்தாத் கான்ஃபரன்ஸ்ல கொண்டு வந்தாங்க. ஒபெக் அப்படின்ற ஒரு அமைப்பு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால வியன்னா அப்படின்ற பகுதியில காணப்படுது. மொத்தமா 12 ஒபெக்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 12 கண்ட்ரிஸ் வந்து மெம்பரா இருக்கிறாங்க. அதுல UAE அப்படின்றது விலகி இருக்கு. அப்ப மொத்தம் 11 கண்ட்ரிஸ். ஓகேங்களா? அடுத்தது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், குவைத், வெனிசுலா, அல்ஜீரியா, காங்கோ, ஈக்வட்டோரியல் கினி, கெபோன், லிபியா, நைஜீரியா, இந்த மாதிரி எல்லாமே இந்த அண்ட் த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இந்த 12 முன்னாடி இருந்துச்சு. பட் இப்ப ரீசன்ட் இன்ஃபர்மேஷன்ல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த ஒபெக் அப்படின்ற அமைப்புல இருந்து விலகிடுச்சு.
OPEC was started at 2016 which has 10 countries. அதாவது OPEC plus பார்த்தீங்கன்னா 2016ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல மொத்தமா 10 கண்ட்ரிஸ் இருக்கு. அப்ப as of now OPEC பிளஸோட மொத்த கண்ட்ரிஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ 21 அப்படின்றது வரும். அடுத்தது அண்மையில நைட் பிராங்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான ஆர்கனைசேஷன் கொடுத்த வெல்த் ரிப்போர்ட் அடிப்படையில இந்தியாலேயே, அதாவது இந்த உலகத்திலேயே மிகவும் ரொம்பவே செல்வாக்கு மிக்க ஆள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் அல்ட்ரா ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் UHNWI அப்படின்னு சொல்றது. அந்த அடிப்படையில யார் வந்து முதல் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரினா USA. இந்தியா பாத்தீங்கன்னா 6வது பொசிஷன்ல இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது இன்னைக்கு அதாவது இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள முக்கியமா காணப்படுற பார்க்கக்கூடிய நம்ம 2 நாட்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு வந்து வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே, அதாவது காப்புரிமைகள் தினம், உலக அறிவுசார் சொத்துரிமை தினம். செலிப்ரேட்டட் ஆனுவலி ஆன் October 26. ஓகேங்களா. 26 அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா மக்களோட பேட்டன் ரைட்னா இப்போ நமக்கு பேட்டன்ஸ், காப்பி ரைட், ட்ரேட்மார்க் இது எல்லாமே வந்து மக்களுக்கு சம்பந்தப்பட்டது. அதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் புத்தகம் எழுதுறேன், அந்த புத்தகத்தோட ஆள் வந்து நான் என்னோட அனுமதி இல்லாம அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு காப்பி ரைட் பண்ணுவேன். இல்லைன்னா வந்து அதுக்கு நான் பேட்டன்ட் வாங்கி வச்சேன். இப்போ பேட்டன்ட் வாங்கிட்டா நான் தான் இது உருவாக்கி இருக்கிறேன். ஸோ இதை வச்சு நீங்க என்ன வேணா உருவாக்கிக்கலாம், ஆனா என்னோட மூலம் அப்படின்றது வேற இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுறது அந்த பேட்டன்ட்னா நான் வாங்கி வச்சுப்பேன். எனக்கு இப்போ என்னோட உழைப்புல உருவானது இது அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக. ஸோ இதை வந்து விப்போ அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து டெசிக்னேட் பண்ணிருக்கு இன் 2000. இட் மார்க்ஸ் த டேட் த விப்போ கன்வென்ஷன் பிகேம் த ஃபோர்ஸ் இன் 1970 வித் ஈவென்ட்ஸ் வேர்ல்டு வைட். அடுத்தது வேர்ல்டு டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க். இது ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 28 அன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. என்னன்னா ஒரு மனிதர்களுமே ஏதோ ஒரு வேலை நிமித்தம் தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு சரியான வேலை நேரங்கள்ல சரியான சம்பளம் கொடுக்கக்கூடாதா, இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு அடக்குமுறை ஏற்படுதா அப்படின்றத ஒரு ரிசர்ச்சுக்கானது தான் இந்த டே. ஓகேங்களா. இந்த டே வந்து அவங்களுக்கான அவேர்னஸ். 2003ல முதல்ல இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. யாருன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு வேர்ல்டு டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. மக்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, அவங்க ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காகவும் அவங்களோட சேஃப்டிக்காக மட்டுமே அனுசரிக்கிற ஒரு தினம் தான் வந்து இந்த வேர்ல்டு டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க். இட் இஸ் அவேர்னஸ் ரைசிங் கேம்பெயின் இன்டென்ட் டு ஃபோக்கஸ் இன்டர்நேஷனல் அட்டென்ஷன்ஸ் ஆன் magnitude of the problem and how promoting and creating a safety and health culture can reduce number of work related deaths and injuries. ஸோ அப்போ ஒர்க் ரிலேட்டடாக ஏற்படுற இழப்புகளும் இது மூலியமா, அதாவது இந்த வேர்ல்டு டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் மூலியமா அவங்க வந்து அதை நினைவு கூர்ந்து அதை அனுசரிக்கிறாங்க. அப்போ இது சம்பந்தமா ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் நம்ம அணுகி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு உரிமைகளை பெற்றுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்தியன் லேபர் ஆர்கனைசேஷன் தான் இந்த வேர்ல்டு டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க்ல பங்கெடுத்திருக்கு. அதாவது நம்ம இது அதோட அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. சரிங்களா. அடுத்தது ஸோ இதோட இந்த நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல அடுத்த நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.